जय श्री राम। सत्यनारायणं देवं वंदेहं कामतं प्रभुं लीलया विदुतं विश्वं येन तस्मै नमो नमः। ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்யநாராயண பூஜையில் மட்டை தேங்காய் வச்சு நம்ம வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். அந்த மட்டை தேங்காயை எப்படி வழிபடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதற்காக ரொம்ப நாட்களாக இந்த வீடியோவை போடணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி பகவானோட அனுகிரகத்தில் அதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மட்டை தேங்காய் என்பது பூரண ஃபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பூர்ணமாக இருக்கக்கூடியது. இதம் ஃபலம் மயாதேவ ஸ்தாபிதம் புரதஸ்தவ தேனமே சஃபலே வாப்தி பவே ஜன்மனி ஜன்மனி. இது சத்யநாராயண பூஜையில் வரக்கூடிய ஸ்லோகம். அப்படி இந்த பூர்ண ஃபலமாக இருக்கக்கூடிய அந்த மட்டை தேங்காயை வச்சு நம்ம வழிபடுறதுனால நம்மளுடைய காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு சித்தி அடைஞ்சிருக்கு, நிறைய சக்ஸஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம அது பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேங்காயை எப்படி நாம் வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, அந்த தேங்காய் நல்ல உலர்ந்த தேங்காயாக இருக்கணும். உள்ளார அந்த கொப்பரை தான் இருக்கணும், தண்ணி ஆடுற தேங்காயாக இருக்கக்கூடாது. அந்த தேங்காய்க்கு மேலே உதாரணத்திற்கு இப்போ கல்யாணத்திற்காக நம்ம வைக்கிறோம்னு சொன்னோன்னாக்கா, நம்மளுடைய பையனுடைய பெயர் நட்சத்திரம், பொண்ணாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய நட்சத்திரம் பெயர் இப்படி எழுதி வைக்கணும். குழந்தை பாக்கியத்திற்காக வைக்கிறோம்னு சொன்னோன்னாக்கா, கணவனுடைய பெயர் நட்சத்திரம், மனைவியினுடைய பெயர் நட்சத்திரம், இது ரெண்டுமே சேர்ந்து வைப்பது ரொம்ப விசேஷம். இந்த பூர்ண ஃபலம்னு சொல்லக்கூடிய இந்த மட்டை தேங்காயை நம்ம பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, பரிபூர்ணமாக நீயே எனக்கு கதி என்று சரணாகதம் அடைகிறதாக தாற்பயம். அதனால தான் நம்ம இந்த தேங்காயை வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த தேங்காய் வழிபாடு என்பது நம்ம பாரத தேசத்தில் விசேஷமாக நம்ம ஆன்மீகத்தில் ரொம்ப ஒரு உன்னதமான ஸ்தானம் அந்த தேங்காய்க்கு கொடுத்துருக்காங்க. மட்டை தேங்காய்க்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. தேங்காயே ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு போகும்பொழுது பழைய காலத்துலலாம் இந்த தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, பூக்கள் இந்த மாதிரிலாம் வச்சு தான் எடுத்துன்னு போவாங்க கோயிலுக்கு. கூடையில் வச்சு பூக்கூடைன்னே பேர் இருக்குது. அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா, இன்றைக்கு நம்ம காலங்கள் நவநாகரிகத்துக்கு வந்ததுனால அங்கே முன்னாடி இருக்கக்கூடிய கடையில் ஒரு சிலர் வாங்கிட்டு போகிறா, ஒரு சிலர் வாங்காமல் நம்ம பண்ணுறோம். அதெல்லாம் அப்படி இந்த பூர்ண ஃபலம் அப்படின்னக்கூடிய இந்த தேங்காயை நாம் புதுசாக வந்தோன்னாக்கா நம்ம பூஜையிலே நம்ம கொடுக்குறோம். அந்த தேங்காயை நீங்கள் வாங்கி அதற்கு மேலே ஒரு பேப்பரை ஒட்டி அதில் உங்களுடைய பேரு நட்சத்திரம் எழுதி அதுக்கு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு அந்த இடத்துல பூஜைக்கு வச்சிடுறோம். வச்ச பிறகு அந்த பூஜையின் பொழுது இடையில் அந்த தேங்காய்க்கு பூஜை பண்ணுறோம். நாம் பூஜை செய்த பிறகு நீங்கள் அந்த தேங்காயை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, கொண்டு போய் உங்களுடைய பூஜா கிரகத்தில் அந்த தேங்காயை வச்சிடணும். வச்சுட்டு தினமும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு உங்கள் வீட்டு சுவாமிக்கு நீங்கள் விளக்கேற்றும் போடுற மாதிரி விளக்கே அதுக்கும் போதும் நமக்கு. அப்புறம் நீங்கள் ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறது தான் பண்ணலாம். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்றது அப்படி ஒன்றும் கிடையாதுன்னா, உங்களுக்காக இங்கே நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அந்த தேங்காயை கொண்டு போய் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தினமும் மஞ்சள் குங்குமம் போட்டு அதற்கப்புறம் யாருக்கு உத்தியோகம் கிடைக்கணும்னு இருக்கோ, படிப்பு கிடைக்கணும்னு இருக்கோ, நல்ல பெண் மனைவி அமையணும், கணவன் அமையணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வியாபாரம் நடக்கணும், நல்ல உத்தியோகத்தில் போகணும், சொந்த வீடு அமையணும், இப்படி பல பிரார்த்தனைக்காக தேங்காயை வைக்கிறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 21 முறையாவது ஸ்ரீ சத்யநாராயணாய ஸ்ரீ அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமான பலன் சீக்கிரமாக கிடைக்கும். இதுவே தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணத்துக்காக பார்க்கும் பொழுது அவங்க வெளியூரில் இருக்காங்க, நம்மளுடைய பையன் படிச்சுட்டு இருக்கான் வெளியூரில் இருக்கா, அப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அவங்களை சார்ந்து அவங்களுடைய பெற்றோர்கள் தாயாகட்டும் தந்தையாகட்டும் இது தாராளமாக செய்யலாம். ஆனால் இந்த தேங்காயை கொண்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப விசேஷம். அப்போ தான் அதுக்கு இன்னும் விசேஷமான சாநித்தியம் அந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த தேங்காயை எடுத்துகிட்டு போய் இங்கே வீட்டில் வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த காலகட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரியம் இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் உங்கள் வீட்டில் பல மங்கள நிகழ்வுகள், சுபிக்ஷம், மனசுக்கு அமைதி, நிம்மதி, சாந்தி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பகவானுடைய அனுக்கிரகம். அதனால தான் இந்த தேங்காயை நம்ம விசேஷமாக வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம்.
இந்த தேங்காயை வச்சு வழிபடுறதுன்றது ஒரு மாதம் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான பலன் சீக்கிரமாக கிடைக்காது. தேங்காயை நீங்கள் ஒரு மாதமும் கொண்டு வந்து வச்சுட்டு போகணும். அதே போல் தேங்காயை வச்சுருக்கிறவங்க அவங்க பேருக்கு சங்கல்பம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ அந்த சங்கல்பத்துக்கு உண்டான கட்டணம் நீங்கள் கண்டிப்பாக கட்டித்தான் ஆகணும். நீங்கள் இது என்னடா சுவாமி இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இந்த தேங்காயினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்கிறது எந்த காரியமாக இருந்தாலும் அது நம்ம கை மேலே பலன் கிடைக்குது. ஆனால் நாம் ஒரு சில தவறுகள் நாம் அதில் செஞ்சிடுறோம், சரியாக நம்ம செய்யறது இல்லை, செய்யாமல் அந்த காரியம் நடக்கிறது இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். எப்படி நாம் செய்யணுமோ அதன் வழியாக நாம் செய்யும் பொழுது அதுக்கு உண்டான பலன்கள் நிறைய கிடைக்கும். சத்யநாராயண சுவாமி கலியுகத்திலே சத்தியமாக இருக்கக்கூடிய சுவாமி அவர். அதனால் கேட்டது நமக்கு கேட்டபடி கொடுக்கக்கூடியவர். நம்மளுடைய பக்தி ஒன்று தான் நம்ம ஒரு இடத்துல நம்ம சமர்ப்பிக்கணும். அப்படி அந்த பக்தியை சமர்ப்பிக்க முடிய காலத்தில் இதெல்லாம் நாம் கரெக்டாக சரியாக செய்து கொண்டே வந்தோமே ஆனால் நமக்கு உண்டான பலன்கள் அதிவிரைவில் சீக்கிரமாக நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமாக அதில் நம்ம கவனிக்க வேண்டியது. அதனால் இந்த தேங்காயை வச்சு பிரார்த்தனை பண்ணுறவங்க இந்த வழிமுறைகள் பிரகாரம் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கோ. உங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க, ஒரு மாதமும் கொண்டு வாங்கோ. ஒரு சிலர் வெளியூரில் இருக்கிறோம் சுவாமி அப்படின்னு சொன்னால் முதல் முறை நீங்கள் இங்கே கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணாக்கா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போ நீங்கள் கலந்துக்கலாம் இந்த பூஜையில். ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடியவங்க வரக்கூடிய சூழல் இருக்கிறவங்க தாராளமாக தான் ஆகணும். நாம் ஒரு சில சமயத்தில் நம்ம என்ன சொல்லிடுறோம்னாக்கா நமக்கு அது முடியறதில்லை, நமக்கு வேலை இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு ஏதோ ஒன்று நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நமக்கு காரணம் சொல்கிறதுக்கு நமக்கு ஓயறதே இல்லை. நம்ம நிறைய காரணங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்ம காரியம் நமக்கு முக்கியம்னு வரும்பொழுது காரணங்கள் அந்த இடத்துல வேலை செய்யாது. அதை மனசில் நிறுத்தி கொண்டு இந்த மட்டை தேங்காய் வைத்து வழிபடுபவர்கள் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மாதமும் பூஜையில் கலந்துக்குங்க. பூஜையில் கலந்துக்கு தான் சீக்கிரமாக நடக்கும். வெளியூரில் சப்போஸ் உங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் ஒரு வெளியூரில் இருக்காருன்னா ஏதோ ஒரு மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வரும். அந்த நேரத்தில் அவர் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இந்த மாதிரி கலந்துக்கிட்டால் தான் அந்த காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும். பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நடக்கும். இந்த தேங்காயை நீங்கள் வச்சு இங்கே எடுத்துகிட்டு போகிறதுனால என்னப்பா நடக்க போகிறதுன்னு சொன்னால் அந்த தேங்காய் மூலமாக சத்யநாராயண சுவாமி உங்கள் வீட்டில் இருக்கிறார். அந்த தேங்காய்க்குள்ளார இருக்கிறார், தேங்காய் ரூபத்தில் இருக்கிறார். எப்படி நம்மளுடைய குலதெய்வம் நாம் ஏற்றக்கூடிய அந்த தீபத்தில் இருக்கோ அதே போல் இந்த சத்யநாராயண சுவாமி நாம் ஆரம்பித்து இத்தனை வருஷத்தில் என்ன ஒரு விசேஷமான ஒரு பலன் அப்படின்னா 21 வருஷமாக இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மட்டை தேங்காயினுடைய விசேஷம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம வெளியே சொல்கிறோம். அதனால் மக்கள் இதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நம்மளுடைய இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த இறைவன் தீர்த்து கொடுப்பார்னு சொல்லிட்டு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம்.